ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் வச்சு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறேன். இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு, அரிசி ரொட்டிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நம்ம வெண்டைக்காய் நல்லா கழுவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு துடைச்சிட்டு இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ண வெண்டைக்காவை கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், கலர் மாறுக்கும், நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் எண்ணெய் போட்டுக்கலாம். பொடியை நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 வதக்கிக்கலாம். அது கூட துருவிய பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகட்டும், நல்லா கலர் மாறுறக்க வதங்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப்பு தயிர், பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் கடலை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி முட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ள வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கும். அது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டு அந்த எண்ணெயில் ஒரு பிரட்டிக்கலாம். நம்ம தயிர் கலந்து வச்ச கலவையை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இதெல்லாம் பச்சை வாசனை போகணும். நல்லா கொதி வரட்டும். இது கொதி வந்த உடனே நாம் வதக்கி வச்ச வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. அதை சேர்த்துட்டு நாம் இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான சூட்டாகக்கூடிய டிஷ்ஷுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.